நண்பர்களே வணக்கம். இன்று அதாவது 20/11/20 நமக்கு மார்க்கெட் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குன்றது பார்ப்போம். இப்போ டே சார்ட் பாருங்கள். இன்றைக்கி அதாவது நேற்று ஒரு பியரிஷ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டில் அதுக்கு முன்னத்த கேண்டில் லோவை விட பாசிட்டிவ் கேண்டில் லோவை விட கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் கேண்டிலோட லோ ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? இப்போ டே சார்ட்லேருந்து நம்ம 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த பர்டிகுலர் லைன் இருக்குது இல்லைங்களா? இதுதான் 18th லோ, டே சார்ட்டோட லோ. ஓகேங்களா? அந்த லோவை ஆக்சுவலாக நேற்று உடச்சிருக்குது. ஓகேங்களா? உடச்சிட்டு பாருங்கள், ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரீடெஸ்ட் பண்ணுற போது இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா? இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துருக்குது. கீழே வந்துட்டு ஆனால் மார்க்கெட் ஓகேங்களா இன்றைக்கி மேலே உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இது பெருசாக ஒரு ரோல் பண்ணல. இன்சைட் பார் பெருசாக நீங்கள் இதை ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்காது. ஓகேங்களா? இப்போது எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த டே கேண்டிலோட லோ ரெசிஸ்டன்ஸாக நேற்று ஆக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், இந்த லோவிலிருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில், நல்ல பெரிய பாசிட்டிவ் கேண்டில். இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோன்னே கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் பாருங்கள், கொஞ்சம் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு பாருங்கள், இதனோட ஹை பாருங்கள், இந்த ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் முடிஞ்சிருக்குது. பாருங்கள், இந்த 21 மூவிங் ஆவரேஜ் 8 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே இருக்குது. இந்த பர்டிகுலர் கேண்டில் இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு 21 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 8 மூவிங் ஆவரேஜ் ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் இதிலிருந்து எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அது தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், 1 hour சார்ட்டில் நமக்கு தெரியும். பாருங்கள், இங்கே ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது 19th நேற்று ஒரு இன்சைட் பார் பாருங்கள், 1 2 3 4 கேண்டில் ஒரு மதர் கேண்டில், அதுக்குள்ளேயே 3 கேண்டில் ஹை அண்ட் லோ எல்லாம் உள்ளேயே இருக்குது. அதை உடச்சிட்டு கீழே வந்திருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பாருங்கள், இந்த மதர் கேண்டிலோட லோவை டச் பண்ணியிருக்குது. பாருங்கள், இந்த 1 hour கேண்டில். இதே நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுது மார்க்கெட், ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? இப்படித்தான் நீங்கள் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்சைட் பார், ஃபேக்கி செட்டப், அது பின் பார், இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பார்த்தோம். ஓகே, இப்போ பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட்டில், ஓகேங்களா, 15 மினிட்ஸ் சார்ட்டில் பாருங்கள், இந்த இன்சைட் பார் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்சைட் பார் ஹையும் அடுத்த ஹைக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள். 5 மினிட்ஸ் சார்ட்டில் MACD பாருங்கள், இந்த லோக்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவல் பாருங்கள், லோ எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஃபர்தராக இந்த லோவை உடச்சிட்டு கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? ஆனால் MACDயில் மேலே போயிருக்கு. இந்த கரஸ்பாண்டிங் லோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவோட மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நேற்றே நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிற போது நமக்கு மார்க்கெட், இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இது பை பாருங்கள், இதுக்கும் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அப்வர்ட்ஸ் இருக்குது. பட் இந்த லோக்கும் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா டவுன்வர்ட்ஸ் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ மிஸ்மேட்ச், இந்த மிஸ்மேட்ச்சில் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு அப்படின்னா இந்த அப் ட்ரெண்ட், ஓகேங்களா, இந்த அப் மூவ் வந்து அப் மூவ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு அர்த்தம். இல்லை சம்பர் இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் கீழே வந்தது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. சில பேர் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மிஸ்மேட்சை பார்த்து உடனே ட்ரேட் எடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண உடனே, ஓகேங்களா, பிரேக் ஆன உடனே வந்து ஒரு ஆர்டர் அப்போ தான் எடுப்பாங்க. அதுவரை அவங்க கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இது. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரியே பாருங்கள், நம்ம மிஸ்மேட்ச் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது பாருங்கள். ஒரு பிக் பாசிட்டிவ் கேண்டில் இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. உடச்சிட்டு மேலே போயிட்டு நான் சொன்ன மாதிரி டே சார்ட் கேண்டிலில், அதாவது 18th அதனோட லோ ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள், இந்த ஹையை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நீங்கள் ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, இந்த ஹையை டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். 50 நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முதல்லையே, 60, 50 அண்டு 30 3 க்ரூஷியலான இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். இந்த லெவலை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இந்த 8 மூவிங் ஆவரேஜ் 21 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ இட் சிக்னல்ஸ் பை. ஓகேங்களா. வி ஹாவ் டு லுக் ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன். அப்புறம் இது ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு இது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி இந்த கேண்டில் ஓப்பன் ஆன உடனே, ஓகேங்களா, பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருக்கலாம் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நமக்கு இங்கே முதல்லையே தெரியும் இந்த 1 hour சார்ட்டில் இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த இன்சைட் பார் லோ வந்து இட் குட் ஆக்ட் ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 28,931. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,289. உங்களுக்கு மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள், ஜஸ்ட்டு எத்தனை கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், 1 2 3 4 5 கேண்டில்ஸ் ஜஸ்ட் 25 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 300 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் இப்படி தான் நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் பாருங்கள், இங்கே ப்ரைஸ் மிஸ்மேட்ச், ப்ரைஸில் மிஸ்மேட்ச் இருக்குது, ப்ரைஸ் அண்ட் எம்ஏசிடியில் மிஸ்மேட்ச் இருக்குது, ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் அதை உடச்சிருக்கு, அண்ட் அகெயின் ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் எம்ஏசிடி, இந்த பர்டிகுலர் இடத்துல பாருங்கள் எம்ஏசிடி வந்து பையிங் ஜோனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு பையிங் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற போது நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் உங்களோட நீங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி வந்து அதிகமாக பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான நீங்கள் ட்ரேடிங் செட்டப்லாம் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்து ஈஸியாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் இந்த இதை திரும்ப பாருங்கள், சொல்கிற பாயிண்ட்டை கவனித்து நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி என்ன ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.